மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் வாசி. மறுபடியும் பிசாசு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் அதன் மகிமையும் காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. இதான் 2 சத்தம் இருக்கு பாருங்க. இது 4வது மலை. முதல்ல அங்க சீனாய் மலையில, 2வது கொல்கத்தா மலையில, 3வது ஓரேப்ல. இப்போ ஒரு மலையில கூட்டு போயிட்டான். உயரமான மலை எங்கன்னு தெரியல. ஏன்னா பைபிள்ல உலகத்தில் இருக்கிறதுலயே உயரமான மலைன்னு இருக்கு. அன்னைக்கு எதுன்னு தெரியல, இன்னைக்கு எவரெஸ்ட்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் காட்டுறான். காட்டின உடனே இப்ப இந்த மலையில பிரச்சனை என்ன தெரியுமா? 2 சத்தம் இருக்கு மலையில. இப்ப என்ன சத்தம் இருக்கு? 2 சத்தம் இருக்கு. ஒன்று சாத்தானுடைய சத்தம், இன்னொன்று இயேசுடைய சத்தம். இதுவரைக்கும் எனக்கு மேலே கேட்டதெல்லாம் இயேசு சத்தம் மட்டும்தான். இப்போ எனக்கு 2 சத்தம் கேட்குது. 2 சத்தமும் ஆசீர்வாதமான சத்தம். எனக்கு என்ன சொல்றீங்க? சாத்தான் பேசுறது எப்படி ஆசீர்வாதம்? சாத்தான் என்ன சொன்னா? எல்லாவற்றையும் இப்போ அதான் நமக்கு தேவைப்படுது. எல்லாருக்கும் இப்போ என்ன தேவைப்படுது? மலை மேலே என்ன சவுண்டு தேவைப்படுது? இப்போ எல்லாரும் என்ன கேட்குறான்? எல்லாவற்றையும். ஆண்டவரே எனக்கு என்னென்ன வச்சிருக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்துருங்கப்பா. கொடுத்தா தாங்குமா? எல்லாத்தையும் கொடுத்தா தாங்குமா? அததின் காலத்தில் ஆண்டவர் அதை தருவார். அந்தந்த ஒரு 15 வயசு ஆனவுடனே தானா நம்ம ஷேவிங் பிளேடை வாங்கி பையனுக்கு தருவோம். அது பையனுக்கு உரியது தான். 5 வயசுல தருவோமா? அவனுக்கு தேவைப்படும், 5 வயசுல தேவைப்படாது. அது அவனுக்கு உரியது, ஆனால் 15 வயசுல தரும். அந்தந்த காலகட்டம் வரும்போது அதை தான் ஆண்டவர் தருவார். இப்போ 2 சத்தம் மலை மேலே கேட்குது. ஒன்று பிசாசுடைய சத்தம், இன்னொன்று இயேசுடைய சத்தம். இப்போ நாம எந்த சத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? எனக்கு இந்த சம்பவத்தை படிக்கும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். தேவனுக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த 2 பேருக்கும் கான்வர்சேஷன்ல தேவனுக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு என்ன தருவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு என்ன செய்யணும்னு சொல்லுவான். கர்த்தர் நீ என்ன செய்யணும்னு சொல்லுவாரு, ஆசீர்வாதம் பின்னாடி வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ மோசேயா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அப்புறம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஃபர்ஸ்ட் கட்டளை, 2வது அந்த கட்டளைக்கான ஆசீர்வாதம். நீங்க எதை யாரை வேணா எடுத்து பாருங்க பைபிள்ல. ஃபர்ஸ்ட் இதை செய். இஸ்ரவேலர்கள் இருக்கிற கூக்குரலை நான் கேட்டு அவர்களை விடுதலையாக்க இறங்கினேன், நீ அவர்களை விடுதலையாக்குவாய். ஃபர்ஸ்ட் கட்டளை, அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம். எல்லாமே ஃபர்ஸ்ட் தேவனிடத்துல. பிசாசு ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்தை சொல்லிடுவான், உனக்கு எல்லாத்தையும் தந்துடுறேன். இப்போ நம்ம மைண்ட் எதில் போயிடும்? இப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னாலும் நம்ம செய்வோன்றதான் அவன் நம்பிக்கை. கர்த்தர் நான் சொல்றேன், உன்னால செய்ய முடியுமான்னு பாரு. உன்னால செய்ய முடியும்னா இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். டிஃபரன்ஸ் புரியுதா? எதை ஃபர்ஸ்ட் சொல்றாரு, எதை செகண்ட் சொல்றாருன்னு. மலை மேல கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆசீர்வாதத்தை முதன்மைப்படுத்துறதாக இருக்காது, தேவனை முதன்மைப்படுத்துறதாக இருக்கும். புரியுதா நான் சொல்றது? இப்போ அவன் ஆசீர்வாதத்தை கொண்டாந்து என்னை தாழ பணிந்து கொண்டால் தருவேன். கர்த்தர் அதுக்கு என்ன சொல்லணும்? இதெல்லாம் தேவையில்லையா, எனக்கு எல்லாமே நான் பரலோகத்திலே ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, நான் கேட்டா ஒரு லேகியனுக்கு அதிகமான அனுப்புவாரு அப்படிலாம் சொல்லணும். அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே. அதுதான் முக்கியம். நீ ஆசீர்வாதத்தை பேசுற, நான் ஆராதனையை பேசிட்டு இருக்கிறேன். நீ உலகத்தை பேசுற, நான் ஸ்பிரிச்சுவலி பேசுறேன். இன்னைக்கு என்ன சொல்றான்? உங்களுக்கு எந்த சத்தம் கேட்குது? பிளஸிங் கேட்குதா, ஸ்பிரிச்சுவல் கேட்குதா? அப்போ பிளஸிங் தேவையில்லையா? நீ ஸ்பிரிச்சுவலை ஃபாலோ பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா பிளஸிங் வந்துடும்.
இதை செய், இது வரும்னு பாரு ஆண்டவர். பிசாசு சொல்லுவான், இதெல்லாம் உனக்கு தரேன், இதை செய். இன்னைக்கு பிரசங்கியார் யாரு தேவனுடைய பிரசங்கம், எது கர்த்தருடைய சத்தம், எது பிசாசுடைய சத்தம்ங்கிறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் கர்த்தர் உனக்கு தருவாரு, கவலைப்படாத, உனக்கு இந்த வருஷம் வீடு, இந்த வருஷம் காரு, இந்த வருஷம் அது, இந்த வருஷம் இது எல்லாம் சொல்லிட்டு அப்புறமா உனக்கு வசனத்தை பத்தி பேசுறான்னா அது கர்த்தர் இடத்துல இருந்து வந்தது கிடையாது. உன்னை ஆசை காட்டுறான். ஆனா உன்னை எல்லாத்தையும் சொல்லிட்டு இது என்னென்னலாம் செய்யணுங்கிறத சொல்லிட்டு கடைசியா இவையெல்லாம் செய்யும் போது உனக்கு ஆண்டவர் விதமான ஆசீர்வாதங்களை தருவார்னு முடிக்கிறான் பாருங்க. அதுதான் கர்த்தருடைய சத்தம். இன்னைக்கு நாம எந்த சத்தத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம்? மலை மேல 2 சத்தமும் இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்மளுடைய சத்தம் எது மேலேயே இருக்குது? மாம்சத்தில் இருக்கிறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா, ஒருவேளை நம்ம குறைவுகள்லேருந்து வந்ததுனால, ஒருவேளை நம்ம இல்லாமையிலிருந்து கஷ்டப்பட்டு வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன நினைக்கிறான் பிசாசு, இதெல்லாம் தந்துட்டா அவன் நான் சொல்றதெல்லாம் செஞ்சிருவான். நான் சொல்ல புரியுதா? பிள்ளைய ஃபர்ஸ்ட் கூப்பிடும்போது நம்ம என்ன சொல்லி கூப்பிடுவோம்? குழந்தை ஒருத்தர் கையில் இருக்குது, நம்ம என்ன சொல்லி கூப்பிடுவோம்? ஒரு சாக்லேட் கொடுத்து, வாங்க மாமா உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? சாக்லேட் கொடுக்குறேன். இப்போ நம்ம நம்பிக்கை என்ன? பிள்ளை என் மேல அன்புல வருதா, சாக்லேட்ல வருதா? இப்போ எனக்கே தெரியுது அது அன்புல வராது, சாக்லேட்டுக்காக வரும். வந்த பிறகு நான் சாக்லேட்டை கொடுத்து 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 அதை எங்கிட்டே வச்சுக்கலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. புரியுதா? அதுக்கு முன்னாடி அப்பா பாருங்க பிள்ளைய சாக்லேட் கொடுத்துலாம் கூப்பிட மாட்டாரு. எந்த அப்பாவது வீட்டில் வந்த உடனே வாங்க வாங்க சாக்லேட் வாங்கி தரேன் அப்படியா சொல்லுவார்? அப்படி வந்தோடனே கையை மட்டும்தான் நீட்டுவார், பிள்ளை தாவிக்கிட்டு ஓடும். ஏன்? இது பிரதிபலன் எதிர்பார்க்காம எங்கள் அப்பான்னு ஓடுறது. இந்த 2 சவுண்டு மலைக்கு மேலே இருக்கு. இப்போ நீங்கள் எந்த சவுண்டுக்கு செவி சாய்க்க போறீங்க? சாக்லேட் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், கர்த்தர் உனக்கு அது கொடுப்பார், இது நான் திருப்பியும் சொல்கிறேன், கர்த்தர் எல்லாம் தருவார். அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க. தீமையானவனுக்கே மழையை பெய்ய வித்து 3 வேளை சாப்பாடு கொடுக்கிற ஆண்டவர். பைபிள் அப்படிதான் சொல்லுது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்யும் மழை. கெட்டவனுக்கே மழையை கொடுத்து சாப்பிட வைக்கிற ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தராமையா போயிடுவாரு. திருப்பியும் சொல்றேன், இந்த 3வது வருஷம் லாக்டவுன் நமக்கு முழுசா தொடங்கி இருக்குது இல்லையா? இந்த 2 வருஷமும் நம்ம யாராவது குறைவுபட்டோமா? விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. ஆனாலும் எங்கள் களஞ்சியத்தில் எதுவும் குறைவு படவும் இல்லை. நீங்க சொல்லணும், நீ சாக்லேட் காட்டி கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். ஏன்னு சொன்னா மலை மேல எனக்கு வேறொரு சத்தம் இருக்கு, அது என் தேவனை ஆராதிக்கிற சவுண்டு. நான் ஆராதிக்கும் போது என் பிதா எனக்கு எல்லாவற்றையும் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய சவுண்ட். இன்னைக்கு நம்ம எந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? எது மேல ஆசையா இருக்கிறோம்? கர்த்தர் பார்க்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மலை மேல காண்பிக்கப்படுகிற பல ஆசீர்வாதங்கள் கர்த்தரால் காண்பிக்கப்படுகிறது இல்லை. கர்த்தர் உன்னை ஆசை காட்டி கூப்பிடுகிற ஆண்டவரே கிடையாது. அவர் உன்னை ஏமாத்தி கூப்பிடுகிற ஆண்டவரே கிடையாது. நான் அப்படி கொடுக்குற இப்படி ஆண்டவர் திருப்பியும் அழகா சொல்வாரு, நீ வா, எனக்கு கீழ்ப்படி, என் கற்பனைகளை கைக்கொள், நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். நீ இந்த தேசத்தில் குடியிரு, எகிப்துக்கு போகாத, நான் இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். கட்டளையை கொடுத்து அதுக்கு பின்னால் வருகிற விளைவுகளை சொல்லுகிறவர் ஆண்டவர். ஏன் தீமையும் சொல்லுவார். நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அந்நிய தேவர்களை சேவித்து இந்த தேசத்தில் தானே கர்த்தருக்கு விரோதமான பலிகளை இடுவாயானால் இந்த தேசத்தில் இராதபடி கர்த்தர் உன்னை அறுப்புண்டு போக பண்ணுவார். அதையும் சொல்லுவார். அப்ப நீ எதை மேல ஆசையா இருக்கிற? நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் எந்த சவுண்டு மேல இருக்குது? மலை மேல 2 சவுண்ட் இருக்குது. உனக்கு தரேங்கிற ஒரு சவுண்ட் இருக்கு, கர்த்தரை ஆராதின்னு ஒரு சவுண்ட் இருக்குது. நீ கர்த்தரை ஆராதி, கர்த்தரை எல்லாவற்றையும் தருவார். நீ பிசாசு தரான்னு போயிட்ட, நாளைக்கு நீ அவனை ஆராதிக்கிற மாதிரி ஆயிடும். அல்லேலூயா. கடைசியா அதான் சொல்லுவான், என்னை தாழ விழுந்து பணிந்து கொள். நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், அவர் கொடுத்தாலும் கொடுக்கா விட்டாலும் சரி, நான் கர்த்தரை ஆராதிப்பேன். பிசாசு கொடுத்தாலும் சரி, அவனை நான் ஆராதிக்க மாட்டேன். இந்த வைராகியம் தான் உனக்கு எனக்கு இருக்கணும். அல்லேலூயா. மலையில் மேல் வருகிற நேசருடைய சத்தம் முதலாவது அது என்னை அங்கீகாரம் பண்ணுகிறது.
ரெண்டாவது, அது எனக்கு ஒரு புது வழியை திறக்குகிறது. மூன்றாவது, என் பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கிறது. நான்காவது, எனக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லா கண்களை மூடுவோம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, பல நேரங்களிலே ஏன் நீங்க அங்கீகரிக்கப்படாம இருக்கிறீங்க? உட்கார்ந்து நல்லா மெசேஜ் ப்ரிப்பேர் எல்லாம் பண்றோம், ஆனா ஏன் நம்முடைய சத்தம் ஜனங்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது? பல நேரத்துல நிறைய கமெண்ட்ரிஸ் படிக்கிறோம், ஜனங்களுக்கு விதவிதமா கதைலாம் சொல்றோம், ஆனா ஏன் ஜனங்களுக்கு அது ரீச் ஆக மாட்டேங்குது? அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த மாதிரி மாடுலேஷன்ல சொல்றோம், நல்லா பாடுறோம், மியூசிக் போடுறோம். நிறைய பேருக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு, ஏன் என் ஊழியம் அவங்களுக்கு தொட மாட்டேங்குது? வேற ஒன்றும் இல்லை, கர்த்தர் உன் கூட இருக்கிறாருங்கிறத இன்னும் அவங்க பார்க்கல. கர்த்தர் உன் கூட இருக்கிறத அவங்க பார்க்கணும். மலையின் மேல கர்த்தருடைய சத்தத்தை அவங்க ஒரு தடவை கேட்டுட்டாங்கடா, நீ மலை மேல கர்த்தர்கிட்ட இருக்கணும். அதான் முக்கியம். நீ ஜனங்களோட கீழே இருந்துகிட்டே ஜனங்க கிட்ட ஃபேமஸ் ஆகணும், ஃபேம் ஆகணும் இல்ல. நீ முதல்ல ஜனங்களை விட்டுட்டு மலைக்கு மேல போ. போய் மேகத்துக்கு நடுவுல, அந்த புகை சூளைக்கு நடுவுல, யாரும் போக முடியாத இடத்துக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ உயரத்துக்கு போ. உன்னோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை உயர்த்து. அதை உயர்த்தாம கீழேயே பெரியாள் ஆகணும்னு ஆகலாம். ஆரோன் கீழே பெரியாள் ஆனாரு, யோசுவா கீழே பெரியாள் ஆனாரு, கீழே எல்லாரும் ஆனாங்க. மலை மேல போனவங்களை தவிர கீழே இருக்கிறவங்களும் பெரியாள் ஆனாங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா, மலை மேல போன மோசேயை போல தேவனை முகமுகமாய் தரிசித்தவன் ஒருவனும் இல்லைங்கிற சாட்சி வேற யாருக்குமே கிடையாது. அதுதான் கர்த்தர் சொல்றாரு. நீ கீழேயும் பெரியாள் ஆகலாம், ஆனா நான் உன்னை வச்சது மேல கொண்டு போய் பெரியாள் ஆக்குறது. அங்க போனா தான் ஜனங்க உன் வார்த்தை கீழ்ப்படிவாங்க. உன் வாயிலிருந்து நான் நியாயப்பிரமாணத்தை கொடுக்க போறேன், உன் வாயிலிருந்து வெளிப்பாடுகளை கொடுக்க போறேன், புது புது தாட்ஸை கொடுக்க போறேன். உனக்கு ஆசை இருக்குல்ல, எனக்கு புது தாட் கிடைக்கணும், எனக்கு ஆண்டவர் வசனத்தில் வெளிப்பாடு கொடுக்கணும். அந்த ஜனங்களோடய உட்கார்ந்துக்கிட்டு, அவங்களுடைய களியாட்டம் பண்ணிக்கிட்டு, அவங்க கூட எல்லாம் பண்ணிக்கிட்டு நீ கேட்டினா கிடைக்காது. அதுக்கு நீ மலைக்கு மேல போகணும், யாரும் போக முடியாத இடத்துக்கு போகணும். அங்க போய் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், ஜனங்க சொல்லுவாங்க, மோசே பேசட்டும், மோசே வார்த்தைக்கு நாங்கள் கேட்போம். ரெண்டாவது, உனக்கு ஆண்டவர் மகா சத்தமாய் உனக்கு ஒரு வழியை திறந்திருக்கிறார், அதை இனி ஒருவரும் பூட்டுவதில்லை. காரணம், அங்க கதவே கிடையாது, தாப்பாலே கிடையாது, கர்த்தர் உடைச்சு முடிச்சுட்டாரு. நீ பயப்படாத, யாராவது என்ன அப்படி பண்ணிடுவாங்களா, இப்படி பண்ணிடுவாங்களா, திருப்பி என்ன பழையபடி செஞ்சிருவாங்களா, ஒன்றும் செய்ய முடியாது யாரும். காரணம், கர்த்தர் கதவை வைக்கல, உடைச்சிட்டாரு. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து இருக்கிறார் கர்த்தர். அவர் நினைச்சா திருப்பி திறந்து வச்சு பூட்ட முடியும் அவரால். ஆனா அவர் சொல்றாரு, இனி யாரும் உனக்கு பூட்ட மாட்டான், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அதான் ஆண்டவர் உனக்கு திறந்த கதவு. நீ விசுவாசி. இனி என் கதவை யாரும் பூட்டுவதில்லை, இனி என் கதவை ஒருவரும் பூட்டுவதில்லை. மூன்றாவது, ஆண்டவர் உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்கு ஒரு மெல்லிய சத்தத்தையும் வச்சிருக்கிறார். இந்த கோபமான ஆண்டவர் தான், இந்த ஜைஜாண்டிக் காடு தான், கதவுகளை உடைக்கிற ஆண்டவர் தான், அடுத்தவங்க பயப்படுகிற அளவுக்கு சத்தம் போடுகிற ஆண்டவர் தான். ஆனா உனக்கு எப்படி இருக்கா தெரியுமா? மெல்லிய சத்தமாய், உன் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய சத்தமாய். நீ எத்தனை முறை விழுந்துட்டு, ஐயோ நான் திருப்பி வந்தா ஏத்துப்பாரா, இன்னைக்கும் அந்த மெல்லிய சத்தம் உனக்கு காத்திருக்கிறது. இனி பாவம் செய்யாதே. அந்த மெல்லிய சத்தம் காத்துக்கிட்டு இருக்குது, என் மேல் அன்பா இருக்கிறாயா. அந்த மெல்லிய சத்தம் காத்துக்கிட்டு இருக்குது, ஏன் என் மேல உதைக்கிற, ஏன் என்ன வேதனைப்படுத்துற, முள்ளில் உதைக்கிறது உனக்கு நலமோ. அந்த மெல்லிய சத்தம் உன் மேல காத்துக்கிட்டே இருக்குது. திருப்பி வா, என்னை விட்டு போறதுக்கு நான் என்ன தீங்கு செஞ்சேன் உனக்கு, திரும்பி வா, நாள் முழுவதும் நான் உனக்காக கையை நீட்டிக்கொண்டே இருக்கிறேன். அந்த மெல்லிய சத்தம் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது, திரும்பி வா.
நீ எந்த பாவம் செஞ்சிருந்தாலும், எத்தனை முறை செஞ்சிருந்தாலும், இன்னைக்கு இன்னும் ஒரு விசை கர்த்தர் உன்னை மன்னிக்க கூப்பிடுறார். அந்த மெல்லிய சத்தம் சிம்சோனை காப்பாத்துச்சு. அந்த மெல்லிய சத்தம் தாவீதை காப்பாத்துச்சு. அந்த மெல்லிய சத்தம் உன்னையும் என்னையும் காப்பாற்ற போகிறது. முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் மாத்த போறாரு. உயிரோடு இருக்கும்போது பார்க்கிலும் சாகும்போது சிம்சோன் சாகடித்த பெலிஸ்தர்கள் அதிகம். கர்த்தர் அந்த அளவுக்கு உன்னை எடுத்து பயன்படுத்த போறாரு. கடைசியாய் உன்னை ஏமாற்றுவதுக்கும் ஒரு சத்தம் மேல மேல கேட்கும். உன் நேசருடைய சத்தத்தோட கூடவே பிசாசுடைய சத்தமும் கேட்கும். பிசாசின் சத்தம் உன்னை ஏமாத்தும், ஆசை காட்டும், அது தரேன் இதை தரேன்னு சொல்லும், உலக மேன்மைகளை பேசும். அவைகளுக்கு நடுவில் அதே மலையில கர்த்தருடைய சத்தம் ஒன்று இருக்கும். நான் என் தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன். இதெல்லாம் கொடுக்கிற பேசக்கூடிய சாத்தானின் சத்தத்தை பார்த்து அது சொல்லும், அப்பாலே போ சாத்தானே, நீ எதை செய்ய போற? இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் உன் மத்தியில வந்திருக்கிறது. உன் நேசரின் சத்தம் உன் மத்தியில வந்திருக்கு. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, தர்மியான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரே, எங்களுக்கு திறந்த வாசலை கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி. மகிமையுள்ள கரத்தலை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தைகள் 100க்கு 100 பலன் கொடுப்பதாக உடைய கிருபையுள்ள கரத்தலை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.